وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் கஹஃப் 46வது வசனத்தில் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு தந்த அருட்கொடைகளை நிஅமத்துக்களை பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய நாளில் உங்களுக்கு தந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பொறுப்புகளை தந்திருக்கிறான். அந்த பொறுப்புகளின் கடமைகள் நிறைவேற்றுதல்கள் சரியாக இருக்கிறதா என்று நாளை மறுமையிலே விசாரிப்பான் அப்படி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த குழந்தை செல்வங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தை, அந்த குழந்தை செய்வது நம்முடைய மறுமைக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததுதான் ஸதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம். அடுத்தது இல்மின் யுன்தஃபஅ பிஹி, நாம் கற்றுக் கொடுத்த பிரயோசனமான அறிவு. ஆக இந்த குழந்தை நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒரு சாலிகான பிள்ளைகளாக இந்த மண்ணிலே அவர்களை வாழ வைப்பதற்கு வழிகாட்டி விட்டு நாம் செல்ல வேண்டும். முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்துக்கு நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டி விட்டு செல்கிறாரோ அதை செய்பவருடைய நன்மைகள் அவருக்கு கொஞ்சமும் குறையாமல் வழிகாட்டியவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு குழந்தைகளை வளர்க்கின்ற போது இந்த குழந்தைகளை வளர்க்கின்ற விடயத்தில் நாம் சில தவறுகளையும் விட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் குழந்தை கண்ணீர் வடிக்கக்கூடாது, என் குழந்தை கவலைப்படக்கூடாது, என் குழந்தை எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாச பின்னணி எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் முதல் குழந்தை பிறந்த உடனே ஒரு தகப்பனும் தாயும் மேக்சிமம் இந்த குழந்தைக்கு என்ன நான் செய்யணும், என்னால் என்ன நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுக்க பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒரு குறிக்கோளை நாம் எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த குழந்தை அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அமானிதம். அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்னிடத்திலே இருக்கிறது. அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே நல்ல ஒரு பின்னணி உள்ளவனாக, நல்ல தொழில், நல்ல ஒரு தொழிலதிபர், நல்ல வருமானம், நல்ல கல்வி, இதெல்லாம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை ஒரு இறையச்சம் உள்ளவனாக, ஒரு முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறார். கபரிலே டிப்ளமா முடிச்சியா, டிகிரி முடிச்சியா, பிஹெச்டி முடிச்சியா, எத்தனை பாசம் உனக்கு தெரியும், எந்தெந்த நாட்டுக்கு நீ போயிருக்கிறன்றெல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படாது. கபர்ல உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய மார்க்கம் என்னங்கிறதான் கேட்கப்படும். மறுமையில முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான் இருக்கும். முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அவ்வளவுமா யுசாலுல் அபது யௌமல் கியாமா அனிஸ்ஸலாம்.
மறுமை நாள்ல ஒரு மனிதன் முதல் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி தான். அப்ப இதுக்கு நம்ம குழந்தைய நம்ம என்ன செய்யணும்? தயாரிக்கணும். குழந்தைகளுக்கு நாங்க அடிப்படை அக்கீதாவை நம்ம சரியா கொடுக்கணும். அந்த அக்கீதாவை சின்ன வயசுல இருந்தே சரியா நம்ம ஊட்டி வளர்த்து, தப்பு, இது பிழை, இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கொடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த குழந்தை நாங்க இல்லாட்டியும் அவன் தனியா நடந்து போறதுக்கு, அவன் வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு அவன் தயாராகிடுவான். இன்றைக்கு மனிதர்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய தன்மைகள் இல்லாம போறது. அதாவது பிரச்சனைகள் இல்லாத உலகம் இங்கே இருக்காது. உலகத்துல எங்க போனாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு. ஆங்கிலத்துல ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. அப்படி ஒன்று இல்லை. பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இல்லை, அதனை முகம் கொடுக்குதல் அப்படித்தான் இருக்குது. அதுக்கு முகம் கொடுக்கிற, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல அதைத்தான் சொல்லி காட்டுறான். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒல நபுலு அன்னக்கும், கண்டிப்பா உங்களை நாங்க சோதிப்போம்ங்கிறான். உங்களை யாரு தியாகி யாரு பொறுமையாளி அப்படி என்று நாங்க பார்க்கும் வரைக்கும் உங்களை சோதிப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப பிரச்சனை வரும் அப்படிங்கறத அல்லாஹ் கன்ஃபார்மா சொல்றான். இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளரணும் என்றால் பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழக்கணும். பிள்ளைகள் கேட்கறது எல்லாமே நாம கொடுக்கிறது பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. பிள்ளை தானே ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா, நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா, அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரு தோல்வியில அவன் துவண்டு விழுந்துருவான் பாருங்க. அவனால எந்த தோல்வியும் தாங்க முடியாம பேய்த்திரும். இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, ஓலவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளியா இருக்குது. சில குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகுறாங்க, சிலருக்கு மேனியாங்கிற ஒரு பாரிய பிரச்சனை வருது, ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறாங்க, சிலர் அப்படியே சோர்ந்து போய் விழுகிறாங்க, சில பிள்ளைகள் சூசைட் அட்டெம்ப்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நாம நினைக்கிற மாதிரி எஸ் எல்லாம் வரல. ஓல் ஏ எதிர்பார்த்த இடத்துல 8A ஒரு பி வந்ததுக்கு ஒரு பிள்ளையால தாங்க முடியல, ஒரு ஏ பி ஆனத்தை தாங்க முடியல, 2 மார்க்ஸ் குறைஞ்சத ஒரு குழந்தையால தாங்க முடியல என்றால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மகிட்ட இல்லை, நம்ம குழந்தைகள்கிட்ட இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு, ஒரு ஆள் முகத்தை கொஞ்சம் தூக்கினதுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். உம்மா பேசல அப்படிங்கிறதுக்காக தூக்குல தொங்கின பிள்ளைகள்லாம் இருக்குது. அம்மா கொஞ்சம் கோபத்துல பேசல. அதாவது அந்த பிள்ளைகளுடைய மனசுல வாழ்க்கையில இதுக்கு முன்ன தோல்வியை சந்திச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சின்ன தோல்வி அந்த குழந்தையால தாங்க முடியல. குழந்தைகளிடம் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று நாங்க கேட்டா, முதல்ல நம்ம சொல்லக்கூடியது சூரத்து லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு சொன்ன ஒரு அழகான ஒரு உபதேசத்தை தான் முதல்ல எல்லா உலமாக்களும் பள்ளியில பயான்ல எடுத்து வைப்பாங்க. சூரத்து லுக்மான்ல அல்லாஹ் தஆலா ஒரு தகப்பனா இருந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு என்ன சொன்னாங்க? வைத் கால லுக்மான் லிபினிஹி வஹுவ யஇது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். இதான் எல்லாருமே அந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய நசீஹத் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த வசனம் தான் வந்து நிக்குது. அந்த வசனம் வந்து என்ன? நோ சொன்னதுதான். அவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதேங்கிறாங்க. இல்ல அது செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. நோ சொல்லி பழக்கணும். இது தப்பு, இது கூடாது, இது இப்படி இல்ல அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சொல்லணும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகணும் என்றால் ஒரு இடத்துல பிள்ளை ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அப்படியே மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜக்காத்தாக கொண்டு வரப்பட்ட ஈச்சம்பழ குவியல் அங்கே இருக்குது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய பேர பிள்ளை அப்படியே விளையாடிக்கிட்டு வந்த சின்ன குழந்தை அந்த ஈச்சம்பழத்துல ஒன்று எடுத்து வாயில போறாரு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். ஒரே ஒரு பேரீச்சம்பழம் தான், ஒண்ணுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் ஜகாத்து பொருள் ஹராம். அப்ப பிள்ளை ஹராத்தை வாயில போட்டிக்கிறார். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பள்ளியில குவிக்கப்பட்ட பேரீச்சம்பழம். அந்த குழந்தை அந்த பேரீச்சம்பழத்தை வாயில போட்டிருக்கு. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல இப்ப
மேற்கத்திய கலாச்சாரத்துல குழந்தை உளவியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இந்த விஷயத்தை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தா குழந்தை ஆசைப்பட்டு வாயில வச்சு சுவைச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன தெரியும்? அது தின்னுட்டு போகுது, நீ ஒரு ஈச்சம்பழத்துக்கு அந்த குவியலை போட்டுடு. இப்படித்தான் நம்ம தீர்ப்பு சொல்லுவாங்க. சைக்காலஜி அப்படித்தான் சொல்லும். இதையெல்லாம் தாண்டினது இஸ்லாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய உளவியலை யாரும் பேச முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே உளவியல் பேச முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஈச்சம்பழத்துக்கு இன்னொரு ஈச்சம்பழம் கொடுக்க முடியாம கிடையாது, கொடுக்கலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, அந்த குழந்தைக்கு தப்பு என்கிறத சுட்டி காட்ட வேண்டும். நோ சொல்லணும், இல்ல சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி அந்த குழந்தை கிட்ட போறாங்க. பஹ் பஹ் பஹ்ன்றாங்க, துப்புங்க துப்புங்க மகன் துப்புங்க என்றார்கள். தன்னுடைய விரலை வாய்க்குள்ள போட்டு அந்த ஈச்சம்பழத்தை வெளியில அப்படியே எடுக்கிறாங்க. அந்த புள்ள ஆச்சரியமா பார்த்து, யாருக்கு மனசு வலிக்காம இருக்கும்? சாப்பிட்டு சுவையா டேஸ்டா இருக்கிறத துப்பு, விழுக்காத அப்படின்னு துப்ப வச்சா எவ்வளவு மனசு வலிக்கும் சொன்ன. நபிக்கு தெரியாதா உளவியல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதுதான் கரெக்ட். அவர் அதை எடுத்து துப்ப வச்சுட்டு அந்த குழந்தைய பிடிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. அலா தஅரிஃப் அன்னா லா நஅகுலு ஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாதா நாங்கெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அழகான ஒரு வாசகம். அந்த குழந்தைக்கு நோ சொல்வதை கூட எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லல, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா மனசை ஏற்றுக்கிறது கஷ்டம், வலிக்கும். நாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதையும் சும்மா நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லல. முதல்ல ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்லலாம். அல்ல தஅரிஃப், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற என்ன அர்த்தம்? நான் நினைச்சேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்த்தி ஒரு உசத்தி ஒரு இடத்தை கொடுக்குறாங்க. அல்ல தஅரிஃப் அன்னா லா நஅகுலு ஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாதா நாம இதை சாப்பிடக்கூடாது, நாம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகம், ஒரு அழகான ஒரு வாசகம். நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல. எப்பவுமே ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்லாமல் கருத்தாக சொல்ல வேண்டும். அதான் மனசை டச் பண்ணும், அதான் மனசுல ஒட்டிக்கும். கட்டளையா சொல்லக்கூடாது. அந்த கதவை பூட்டு அப்படிங்கிறத விட கதவை பூட்டலாமா அப்படிங்கிறது தான் அவரை செய்ய வைக்கும். அந்த கதவை பூட்டுன்னா நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா அப்படின்னு மனசு நினைச்சிடும். பூட்டுவாரு, ஆனா மனசு வெறுப்போட பூட்டுவார். அந்த கதவை கொஞ்சம் பூட்டலாமா அப்படின்னு கருத்தா சொல்லும் போது இதுல என்ன இருக்குதுங்க பூட்டிடுறேன் அப்படின்னு பூட்டி விடுவாரு. மனசு விரும்பி அதை செய்வார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை கூட எப்படி சொல்றாங்க? அப்படி செய்யக்கூடாதுமா, அப்படி செய்யக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல நோ சொல்றாங்க. பஹ் பஹ்ங்கிறாங்க, துப்புங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சொல்றாங்க சாப்பிடக்கூடாது. நாம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை அப்படியே நிக்குது. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு ஆள் கையில இருந்து ஏதாவது ஒன்றை எடுக்கணுமா இருந்தா இன்னொன்றை கொடுக்கணும், இல்லாட்டி வெறும் கை விளங்கும் அவனுக்கு. ஃபுல்லா போனை பாவிச்சுக்கிட்டே இருக்குது, போன் பாவிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சா போனை எடு அப்படின்னு போனை எடுத்துட்டு மட்டும் விட்டுறக்கூடாது. அதுக்கு இன்னொன்றை கொடுக்கணும், ஒரு புத்தகத்தை கொடு, இதை வாசி. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்ப சொன்னாங்க, துப்பிட்டாரு. தெரியாத மகன் நாம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அழகான ஒரு துவா சொல்லி தரேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லினி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லினி ஃபீமா அதைத். சுபஹ் தொழுகையில குனூத்துல இங்க ஓதுவாங்கல்ல பள்ளிவாசல்கள், இது அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் இதை மறந்து அதை பிடிச்சுக்கிறாரு. அழகான ஒரு துவா, அதை அப்படியே பாடமாக்குறாரு, அது மனசுக்குள்ள அப்படியே ஓதுவாரு. அப்ப இன்னொன்னு கையில கொடுக்கிறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது, நோ சொல்லணும். இல்ல இது தப்பு மகன், இது நம்முடைய தகுதிக்கு மேல, இது நம்முடைய கலாச்சாரத்துக்கு பிழை, இதை வாங்குற அளவுக்கு வாப்பா கிட்ட பணம் கிடையாது, இது பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது, இது தப்பு, இது கூடாது, இது நல்லது இல்ல, இது டேஞ்சர், இதையும் சொல்லணும். பிள்ளை ஆசைப்பட்டான், உழைக்கிறது எதுக்கு? கோடி கோடியா குவிச்சு வச்சுக்கிறேன். பிள்ளை அதை ஆசைப்படுறாங்க. அந்த பைக்கு ஒன்று பார்சல், என்ன கலர் மகன் வேணும்? எனக்கு இந்த சூட்டு வேண்டு, எனக்கு இந்த கெப்பு வேணும் வேண்டு. என் பிள்ளைக்கு இல்லாதான் கடன் பட்டு வாங்குவேன்.
ஒரே ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்றவங்க கடைசியில இதுக்கெல்லாம் சேர்த்து அள வேண்டி ஏற்படும். ஒரு சின்ன கஷ்டத்தை அந்த குழந்தையால தாங்க முடியாம போகும். ஒரு சின்ன ஒரு விரக்தி அந்த பிள்ளையால ஜீரணிக்க முடியாம போகும். அந்த குழந்தை தன்னை காயப்படுத்திக்க கூடியதாகும். சூசைட் முயற்சி செய்யும். எல்லாரையும் வெறுக்க தொடங்கும். இறைவனையே வெறுக்க தொடங்கும். அல்லாஹ் எனக்கு ஒண்ணும் தரல அப்படின்னு சொல்லும். நான் கேட்டு என்ன தந்தான் அல்லாஹ் அப்படின்பாங்க. அந்த தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை தரல. இதையெல்லாம் தாண்டி போவோம். இதெல்லாம் வர்றதுதான் வாழ்க்கையில, இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு அந்த குழந்தைகள்கிட்ட இல்லாம போகும். அப்ப பிள்ளைகள்கிட்ட முதல்ல நாம செய்ய வேண்டியது என்னென்றால், நம்ம வாழ்ந்துகிட்டு போகும்போது, குழந்தைய வளர்த்துக்கிட்டு போகும்போது சிலதை கொடுப்போம், சிலதை கொடுத்துடலாம், சிலது இல்ல இயலாது, முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இந்த குழந்தை பருவம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்துவார்கள். அந்த யுக்தியில் அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க, சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையே தொடர்ந்து செய்ய தொடங்குவாங்க. குழந்தை ஒன்ன கேட்கிறான், இல்லைங்கிறோம். அழுகுறான், இல்லைங்கிறோம். ரொம்ப பாடுபடுத்துறான், சத்தம் போறான், தொல்லை தாங்க இல்லாம வாங்கி கொடுக்கிறோம். இப்ப அவன் குழந்தை அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை எழுதிக்கிறான், இப்படி அழுதால் சாதிக்கலாம் அப்படின்னு. இந்த குழந்தைய உங்களால இனிமே சமாளிக்க முடியாம போயிடுச்சு. அவன் எப்ப என்ன நினைக்கிறோனோ அதை அனுபவிச்சுதான் ஆகுவான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு மில்க் பக்கெட்டு வாங்கி கேட்பான். 12 மணி, கடையெல்லாம் பூட்டிருக்கு மகன். இல்லம்மா காலையில வாங்கலாம், இப்ப வேணுமா. அவன் பண்ற டோர்ச்சர் தாங்க முடியாம, அவன் கத்துறது தாங்க முடியாம, உங்களால என்ன செய்யறன்னு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரனுக்கு போன் பண்ணி, பிளீஸ் நாங்க அவரத்துக்கு வாரோம், ஒரு பக்கெட்டு பால் தந்துருக்கு, ஒரு பால் தந்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி ஒரு மணிக்கு அதை வாங்கி கொடுத்து, போடா போய் தூங்குடா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பா சமாளிச்சாச்சு. இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நீங்க சமாளிக்கல. இனிமே அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுக்காக இந்த கத்துவான், இந்த பிரட்டுவான். அது ஏர்போர்ட் ஆயிருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் ஆயிருக்கும், ரோடா இருக்கும், ஒரு கல்யாண வீடா இருக்கும், உங்க சொந்தக்காரங்க வீடா இருக்கும், உங்க வீடா இருக்கும். அவன் சாதிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களால எதுவுமே பண்ண முடியாம போ இல்ல என்று நீங்க சொன்னா அந்த குழந்தை மைண்ட்ல புரியணும். பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டார் என்றால் இந்த வானம் இடிஞ்சு விழுந்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சா இனிமே கேட்க மாட்டான். உம்மா இல்லைன்னா இல்லதான், இனிமே நடக்காது அப்படிங்கிறத அவர் புரியணும். அதான் குழந்தை வளர்ப்பு. நோ சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். நமக்கு எரிச்சல் படுறத அந்த குழந்தை செய்யுது அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறதா இல்லையாங்கிறத முதல்ல நாங்க சரியா முடிவெடுக்கணும். உங்களுக்கு எரிச்சலா இருக்கிறதெல்லாம் பிள்ளையாக நம்ம எடுக்கக்கூடாது. நமக்கு இந்த நேரம் கஷ்டமா இருக்கு, கரைச்சலா இருக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குறோம், அவன் சத்தம் போடுறான், சேரை பிடிச்சு இழுக்கிறான், ஓடுறான், நமக்கு டிஸ்டர்ப் அப்படின்னு சத்தம் போடாது, பேசாம இடி அப்படின்னு அதட்டி உட்கார வச்சா அந்த குழந்தை சிந்தனை லோவாகும். உங்களுக்கு தூங்குற டைமா இது எல்லாம் நீங்களா உங்களுக்கு எடுத்துக்கிட்டது. அந்த குழந்தை உற்சாகமா விளையாடுற நேரம், அதை தடுக்கிறது இல்லை. அதுக்குள்ள தூங்க நாம தான் பழகணும். குழந்தை இருந்தா அப்படித்தான் சத்தம் போடுவான், அதுக்குள்ள நம்ம தூங்கணும். ஏன்னா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற வயசு அது. அவன் சத்தம் போட்டு அவன் குரலை எழுப்பி அந்த சத்தத்தையும் இயற்கையையும் அந்த பொருட்களின் சத்தங்களை அது இழுக்கிறது, அது வெயிட், இதுக்கு இத்த பக்கம் இழுக்கணும், எவ்வளவு வெயிட் கொடுக்கணும், இதெல்லாம் அவன் கத்துக்கிட்டு இருக்கிறவன் நேரம் அது. அதை உடைச்சி அப்படியே மூளையில உட்கார வச்சா அந்த குழந்தைகிட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நம்ம சந்திக்க முடியாது. பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பாங்க அந்த குழந்தைகிட்ட வெல்லாம போயிட்டு. அப்ப அதை அப்படியே விளையாட விடணும். விளையாடுற டைம்ல அதை விளையாட விடணும். அவன் துள்ளி குதிக்கிற டைம்ல அவனை துள்ளி குதிக்க விடணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்படியே விளையாடிக்கிட்டு வந்து இந்த ஈச்சம்பழத்தை எடுத்தாங்க. விளையாடக்கூடாதுன்னு தடுக்கல, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுதான் தடுக்கிறாங்க. அந்த வயசுல தான், அந்த வயசுல விளையாட விடணும். அந்த வயசுல ஹலாலான விஷயத்தை ஹலாலா அனுபவிக்கிறத விடணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நமக்கு டிஸ்டர்பா இருக்குது, நமக்கு பிரச்சனையா இருக்குது அப்படி என்று குழந்தைகளுடைய கற்றல் நடவடிக்கைகளை தடுக்கிறோம். கற்றல் என்றாலே
நம்ம 4 வயசுல 3 வயசுல இருந்து நம்ம புத்தகம் கொடுக்க தொடங்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு. முதல்ல அது தப்பு. 3 வயசுல குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுக்க தொடங்கணும். இலங்கையினுடைய கல்வி அமைச்சினுடைய சட்டத்தின்படிய மொண்டெசரியில பேனா கொடுக்க கூடாது. ஆனா எக்ஸாமே வைக்கிறாங்க. ஸ்கூல்ல தான் பேனா. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குழந்தைகள் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுற பயிற்சி மட்டும்தான். ஒரு டீச்சர் உட்கார சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்குங்கம்பாங்க, கிளப் பண்ணுங்கம்பாங்க, டைம் ஆச்சு இப்ப சாப்பிடுங்கம்பாங்க, எல்லாம் அப்படியே ரவுண்டா ஓடி வாங்கம்பாங்க. இதான் வீட்டை விட்டு தாய் தகப்பன்னுட்டு பிரிஞ்சு ஒரு குருவுக்கு கீழே அப்படியே உட்கார்ந்து அவங்க சொல்றத லெசிங் பண்றாங்களா, கேட்கிறாங்களா அப்படிங்கிறத வளப்படுத்துறதா மொண்டெசரி. அதை கொண்டு போய் சிலர் 3 வயசுலயே சேர்த்து விடுவாங்க. 4 வயசு நான் 2 வருஷம் மொண்டெசரி போட்டேன்டாங்க. நீ 1 வருஷம் போடாட்டியும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. நேர ஸ்கூலுக்கு சேர்த்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா வளர்ந்த சில நாடுகள், பின்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் முதல் வகுப்பையே 7 வயசுல தான் சேர்த்து விடுறாங்க. தாய் தகப்பன்கிட்ட இருக்கிற நேரத்தில் நாங்க எப்படி விடுறது அப்படிங்கிறாங்க அந்த உள்ள மக்கள். எங்கள்கிட்ட இருக்கிற டைம் இது. அப்ப முதல்ல நாம செய்யக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு முளைக்கக்குள்ளேயே பட்டதாரியாக நினைக்கிறோம் நம்ம. அதனால தாய் அன்பு, தகப்பன் அன்பு, வீட்டு சூழலை விட்டு பிரிச்சு அப்படியே தள்ளி வைக்கிறோம். அது அழுத்து வெறுத்து போகுது. ஸ்கூல் போற டைம்ல 7ஆம், சில நேரம் 3ஆம் ஆண்டு வரைக்கும் உமா கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமா குழந்தைகளுக்கு சுமைகளை கொடுக்க கூடாது. அது பாட்டுக்கு கல்வி நடவடிக்கைங்கிறது புத்தகத்திலையும் மொண்டெசரியிலையும் எழுத்துலையும் ஒயிட் போர்ட்லையும் நினைக்காதீங்க. தாய்மடிதான் முதல் பள்ளிக்கூடம். நாம பேசக்கூடிய பேச்சுக்கள், தாயின் தகப்பன்னு நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் அதை பார்க்குது. அந்த பக்கமா திரும்பி இருந்து குழந்தை விளையாடிட்டு இருக்குன்றதான் நாம நினைக்கிறோம். அந்த குழந்தையினுடைய காது இந்த பக்கமா தாய் தகப்பன் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் முன்னாடி நம்முடைய உரையாடல்கள் எல்லாம் ஒரு வகுப்பறை செய்திங்கிறத மறந்துடக்கூடாது. வகுப்பறை செய்தி, நம்ம என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கவனித்து அந்த குழந்தைகள்கிட்ட நடந்து கொள்ள வேண்டியவர்கள். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி அவங்க பிணக்கு வந்தா எப்படி நடந்து கொள்ளணும், பிரச்சனை வந்தா எப்படி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கறத அழகா அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு வராங்க. நீ சாப்பிட்டு அவளுக்கும் சாப்பாடு கொடு, நீ ஆடை எடுத்தால் அவளுக்கும் ஆடை கொடு. வலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபீ புயூத்திக்கும். உங்களுக்குள்ள பிணக்கு வந்தா உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளியில வந்துடக்கூடாதுங்கிறாங்க. 4 பேருக்கு தெரியக்கூடாது, உங்க பிணக்கு வெளியில தெரியக்கூடாது. அம்மா அப்பா சண்டை பேசுறல்ல அப்படிங்கிற செய்தி நம்ம குழந்தைகளுக்கு தெரிய வேண்டாம். பிள்ளைகள் வரும்போது சிரிச்சு நல்லா இருங்க, முகத்தை காட்டி கொடுத்துடாதீங்க. அந்த குழந்தை மனசு புண்படும். அந்த குழந்தைக்கு முன்னாடி நீங்க சண்டை செய்யாதீங்க. இதுதான் ஆம்பளை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்குவார். இதுதான் பெண்ணு அப்படிங்கிறத ஒரு மகள் எடுத்துக்குவா. எப்பவுமே பெண் பிள்ளைகள் உம்மாவை மொடனா எடுத்துரும், ஆம்பளை பிள்ளை வாப்பாவை மொடனா எடுத்துரும். சின்ன பிள்ளைகளை விளையாட விடுங்க. பொம்பளை பிள்ளை சமைச்சு விளையாடும், ஆம்பளை பிள்ளை பைக் எடுத்துட்டு கரை வாண்டிட்டு வரான் அப்படின்னு வெளியில போவான். இதுதான் குழந்தை விளையாட்டு. மாத்தி நடக்காது. எங்கேயாவது ஒண்ணு மாறி நடந்த பிள்ளைகளை விஷயத்துல பெற்றோர்கள் அவதானம் செலுத்த வேண்டியவர்கள், கவனிக்கணும். ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை சட்டை போட ஆசைப்படுறான், பெண்கள் மாதிரி அவன் ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா இப்பவே அந்த குழந்தையை கவனிக்க வேண்டியவர்கள். ஏன்னா அப்படி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் லெஸ்பியன் ஆயிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆண்கள் கே ஆயிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பிள்ளைகள் கவனிச்சுட்டு அந்த பக்கமா நிக்குது, தள்ளி நிக்குது, வேற ஒன்று வேலை செஞ்சுட்டு இருக்குது. பிள்ளை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, உன்னை கவனிச்சுட்டே இருக்கு. அந்த காது இங்கதான் இருக்குது. ஏனென்றால் பிள்ளைகளிடம் இருப்பது காப்பு தேவை, அன்பு தேவை, பாதுகாப்பு தேவை. நீங்க நினைக்க கூடாது பிள்ளை அப்படியே தள்ளி ஒரு மூலையில விளையாடுது அப்படி என்றால் அந்த குழந்தை அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து உம்மா அப்பா இங்க இருக்கிறாங்களா, நம்ம பாதுகாப்பத்தான் இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டுக்கிட்டு தான் அந்த பிள்ளை விளையாடிட்டு இருக்குது. ஒரு தடவை நீங்க அந்த இடத்துல இல்லைங்கிறது அந்த குழந்தை உணர்ந்துட்டென்றால் காட்டு கத்து கத்தும். அப்ப அந்த பிள்ளை கவனிச்சுட்டு இருக்குது. நம்ம ஒரு பாக்குல பிள்ளைய விளையாட விட்டுட்டு நாம அப்படியே ஓரமா ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த குழந்தை விளையாடிட்டு ஒரு இடத்துல ஏறி சரிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும், பாப்பா இருக்காங்க, ரைட் இருக்காங்க. திரும்ப அப்படியே ஆடிட்டு பாப்பா பார்க்கும், இருக்காங்க. திரும்ப அப்படியே பார்க்கும், பாப்பா இருக்காங்க. ஒரு தடவை அது திரும்பும் போது நீங்க கொஞ்சம் எழும்பி மறைஞ்சு நின்று பசங்க, அந்த குழந்தை தொடர்ந்து விளையாடாது.
குழந்தை அப்படியே டென்ஷன் ஆகும். அப்ப குழந்தைக்கு இருப்பது காப்பு தேவை. அந்த காப்பு தேவை பாதுகாப்பா தான் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத பிள்ளை டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இதான் வீட்டிலேயே நடக்குது. நம்ம சரியா தான் இருக்கிறோமா, பாதுகாப்பா தான் இருக்கிறோமான்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கேட்டு திறக்கிற சத்தம், கேட்டு மூடுற சத்தம் கேட்கண்டா, யாரோ வீட்டுல இருந்து அவுட் ஆயிட்டாங்கன்னா பிள்ளை உஜாராயிடும். உள்ள இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையோட இருக்குது அது. அப்ப உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது பிள்ளை. அப்ப நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறத பார்த்து பேசணும். நல்ல வார்த்தைகள் பேசணும். பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு. கேட்ட வார்த்தை தான் பேசும், கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. எப்பயோ ஒரு நாள் காதுல விழுந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. அப்ப கேட்ட வார்த்தை தான் பேசுமே தவிர கெட்ட வார்த்தை பேசாது. அதான் குழந்தையினுடைய தாய்மொழி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இந்த பேரண்ட்ஸ் விடக்கூடிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் கையில நம்ம போனை கொடுக்கிறோம். குழந்தை வளர்ப்பு ரொம்ப ஈஸியா போகுது. இப்ப அத வியாபாரிகள் அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அப்ப தயாரிக்கிறான். போன் மாதிரி ஒரு அப்ப தயாரிக்கிறான். கேம்ஸ் எல்லாம் போட்டு ஐபோட் என்ற பேர்ல வேற வேற பேர்களை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது அப்படின்னு ஒரு அப்ப தயாரிக்கிறான். அந்த டிவைஸ் அந்த குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோம். அதை காட்டிக்கிட்டே சோறு ஊட்டுறோம். அப்ப இந்த போனு கையில கொடுக்கிறது, இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு மாணவர்கள்ட்ட எல்லாருடைய கையிலையும் போன் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு நிர்பந்தமா போச்சு. இந்த போனை கொடுக்காம கூட்டி வச்சு ஸ்கூல்லையே பாடம் நடத்தி கொரோனா தொத்தி இருந்தா கூட ஒரு 10 பேருக்கு மேல செத்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த போனை கையில கொடுத்ததுனால 10 பேர் தான் உசுரோடு இருக்கிறான், மத்தெல்லாம் செத்து போயிட்டான். இந்த பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த போன் பாவனைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. இந்த போன் பாவிக்கிறதால இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் மாதிரி பேசுறாங்க. போன் பாவிக்கிறதால மூளையில் சுரக்கக்கூடிய டோபமைன் ஹோமோன், அசிடைட் கோலின் போன்ற சில ஹோமோன்கள் ட்ரை ஆகுது அல்லது கூடுதல் ஆகுது. அதனால இவருக்கு மென்டல் இல்னஸ் ஏற்படுது. போன் பாவித்து நிறைய பேர் இப்ப சைக்காட்டிஸ்ட் டாக்டரை சந்திச்சு மருந்து பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள். ஹைப்போதலம்ஸ் அதன் வேலையை செய்ய மாட்டேங்குது, உணர்வுகளை கடத்த மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு யூரின் போகணும் என்றத ஹைப்போதலம்ஸ் தான் சொல்லணும். டாய்லெட் போகணும் ஹைப்போதலம் சொல்லணும். குளுக்கோஸ் குறைவு, சாப்பாடு தேவை அப்படிங்கிற பசியை அதான் உணர்த்தணும். தாகத்தை அதுதான் காட்டணும். அந்த ஹைப்போதலம்ஸை வேலை செய்யாம அவருக்கு எப்பெல்லாம் டாய்லெட் போகணுமோ அது ட்ரௌசர்ல போயிட்டே இருக்கும், யூரின் போயிட்டே இருக்கும். சாப்பாடு தாங்கன்னு கேட்க மாட்டான், கொடுத்தா திம்பான், கொடுக்காட்டி இருப்பான். இப்படியான நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்துகிட்டு நிறைய பிள்ளைகள் உயிரை விட்டுட்டு கோமா ஸ்டேஜுக்கு சிலர் போறாங்க இந்த போன் பாவனையால. இப்ப நாம செய்யக்கூடிய தவறு என்னென்றால், இந்த பிள்ளைகள் கையில போனை கொடுக்கறதான். இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஸ்கிரீன், போன்ல வரக்கூடிய அந்த ப்ளூ ஸ்கிரீன் அவ்வளவு ஒரு லேசர், அதெல்லாம் பல்புகள், எரியக்கூடிய பல்பை பார்த்தாலே கண்ணு அப்படியே மங்கி போகும். பல ஆயிரக்கணக்கான பல்புகள் சேர்ந்துதான் நம்முடைய போன் ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வெளியாகுது. அதுல ஒரு லேசர். அதனாலதான் இப்ப நம்ம ஸ்பெக்ஸ் எடுக்க போனோம்னா இந்த கம்ப்யூட்டர் லேசர், போன் லேசர் தாக்காம கண்ணுக்கு டேஞ்சரை குறைக்கிறதுக்கு ஒரு லென்ஸ் இருக்குது சார், அது ஒரு 5000 ரூபாய் கூட அப்படின்னு சொல்லி தரான், விற்கிறான். அப்ப அது தாக்கமா இருக்குது. அப்ப அந்த பவர்ஃபுல்ல குழந்தை கையில கொடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய கண்ணை பத்தி நம்ம சிந்திக்காம இருக்கிறோம். ஐ சர்ஜன்களை போய் சந்திச்சா தெரியும். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய அப்பாயின்மெண்ட்கள் தான் இன்றைக்கு ஐ சர்ஜன்களுக்கு நிறைய அதிகமாயிட்டு இருக்குது. காரணம் போன் பாவனையால் அவர்களுடைய பார்வையில நிறைய பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்குதுங்கிறாங்க. அப்ப பார்வையே பிரச்சனை. அடுத்தது இந்த போனை பாவிக்கிறதால குழந்தைகளுடைய எண்ணத்தில் பிரச்சனை. நெகட்டிவ் தாட்ஸ் அதிகப்படுத்துகிற அளவு தான் எல்லா கேம்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்த பாடம் கருணை என்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். வீட்டுக்கு பிச்சை கட்டு வந்த ஒரு யாசகர்கிட்ட கூட பாப்பாவை உமாவை போய் காசை கொடுக்காம அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் குழந்தை கையில காசை கொடுத்து கொடுமா அப்படின்னு சிரிச்சு கொடுக்க வச்சு பாய் காட்டுமா அப்படின்னு கருணை காட்ட சொல்லி நம்முடைய மூதாதையர்கள் நம்மளை எல்லாம் வளர்த்தாங்க. பூனைக்கு சோறு வைக்கிறது, கோழிக்கு தீன் போடுறது, குருவிக்கு தானியம் போடுறது போன்ற அழகான ஜீவ காருண்யத்தை எல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்த பெற்றோர்கள் முன்னாடி இருந்தாங்க. அவர்கள்ட்ட வளர்ந்தவர்கள் எல்லாம் அந்த கருணை, இரக்கம், விருந்தோம்பல், ஜீவகாருண்யம், அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாதுங்கிற மனநிலையோடு வளர்ந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களை கூட தெரியாத அளவுக்கு அப்படியே போனை கையில கொடுத்தாச்சு.
அந்த போன்ல உள்ள கேம் எல்லாமே ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது. சாதாரணமா பழங்கள் கொட்டிட்டு இருக்கு, அதை கையால வெட்டி நாசமாக்கணும், இது ஒரு கேம். பழம் மேல இருந்து பழம் கொட்டிக்கிட்டே இருக்கும், அதை கையால இப்படி கீறி விட்டு அது சிதறி நாசமாயும், அது சிரிச்சு மகிழுது. அதாவது நாசம் பண்ணு, அநியாயம் பண்ணு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அநியாயம் பண்ணி நாச வேலை செய்கிறவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் பயிர்களை நாசம் பண்ணக்கூடியவர்கள் என்கிற வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் இவன் கேம்ல கொண்டு வரான். பயிர்களை, விளைச்சல்களை, கனி வர்க்கங்களை நாசம் பண்ற ஒரு கேம். அதான் குழந்தை கையிலேயே கொடுத்து முதல் நாச வேலை வெட்டு. அவன் வெட்டும் போது ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு வாட்டர்மெலன் மிஸ் ஆகி கீழே போனா ஃபீல் பண்றான், உனக்கு மிஸ் பண்ணிட்டேனே, எல்லாத்தையும் நாசம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாது. அதுக்கப்புறம் பூச்சிகள், எறும்புகள் அப்படியே இறங்கிட்டு வரும், அதன் கையால நசிச்சு அப்படியே செத்து அதுல வயிற்றுல இருக்கிற குடல் வெளியில வர்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கிறான். வரக்கூடிய பூச்சியெல்லாம் சாவடி. அப்ப ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது. அப்புறம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு. காலையில எழுந்ததுல இருந்து ஒன்லைன்ல ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து வச்சுக்கிட்டு நிறைய பேரை சாவடிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சாவடிக்கிற நீ? அவன் என்ன பண்ண? அவனுக்கு எதுக்கு நீ சாவடிக்கிற? சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேம் மூலமாக அடுத்தவன்னு கொள்றான். சும்மா ஒரு மோட்டார் பைக்கில் ரசருங்க, மோட்டார் பைக்கில் ஓடினா ரோட்ல மோட்டார் பைக்கில் ஓடிட்டு போகும்போது ஒரு ஆளை இடிச்சு சாவடிச்சுட்டு, அவன் மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆனா வரக்கூடிய வண்டியை பிடிச்சான், டிரைவரை இழுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டு அவனை இழுத்து போட்டு அந்த வண்டியை கொள்ளையடிச்சு அதை ராங் வழியில கொண்டு போய் டைமுக்கு போய் சேர்ந்து அவனுக்கு வின்னர் பட்டம் கொடுக்கலாம். அவ்வளவு அநியாயம் பண்ணவனுக்கு வின்னர். கொலை பண்ணிக்கிறான், காரை கொள்ளையடிச்சிக்கான், ராங் வழியில போயிருக்கிறான், பெட்ரோல் பம்பை இடிச்சிருக்கிறான், 4 பேர் போலீஸ்காரனை அடிச்சிருக்கிறான். என்ன பண்ணுவென்றாலும் பண்ணு, நீ போய் கரெக்டா போய் சேரு அப்படிங்கிற ஒரு தோட்ஸை மைண்ட்ல உருவாக்கக்கூடியதா கேம்ஸ் இருக்கு. நெகட்டிவ் தோட்ஸ் உருவாக்கப்படுது. இதைத்தான் நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு ரீலோட் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பிள்ளை வின்னர் அப்படின்னு நாமளும் ஹேய் அப்படின்னு, நான் அவ்வளவு அநியாயம் பண்ணி வென்னுட்டோம்மா, 10 பேரை கொலை பண்ணிட்டோம்மா அப்படின்னு வெரி குட் அப்படிங்க. அவன் நம்மளை கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரமா? அப்ப நெகட்டிவ் தாட்ஸ், எண்ணத்தில் கூட நல்ல எண்ணம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லு. சூரா அல் ஹுஜராத் 15வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن, அதிகமான எண்ணங்களை விட்டு விடுங்கள். இன்ன பஅதல் இஸ்முன், அதிகமா சில எண்ணங்கள் பாவம், அதனால அதிகமான எண்ணத்தை விட்டுடுங்க அப்படிங்கிறான். எண்ணங்கள் கூட தப்பா இருக்க கூடாது, நல்ல எண்ணம் வை அப்படி என்று இஸ்லாம் நமக்கு தந்திருந்தால் இன்றைக்கு குழந்தைகள் கையில போனை கொடுத்து நம்மள அறியாமலே கெட்ட எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கு. இப்ப பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள், குழந்தைகளுக்கு நோ சொல்லி பழக்கணும். குழந்தைகளுக்கு இது தப்புங்கிறத சுட்டி காட்டணும். தப்பு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுமா, இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், இணை வைக்கிறது உலகத்திலேயே பெரிய அநியாயமாக, அது செஞ்சிடக்கூடாது, இது கூடாது, இது கூடாது, இது கூடாதுங்கிறத சொல்லினாத்தான் அந்த குழந்தை அதை கிட்ட நெருங்காம இருக்கும். அப்புறம் நல்லதை சொல்லணும். இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறத சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படித்தான் இருக்குது. எந்த கடவுளுமே கிடையாது, லா இலாஹ அப்படின்னு சொல்லிட்டு இல்லல்லா அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு தூக்கி கொடுக்கணும். இல்ல இன்னைக்கு எல்லா கலையும் அடிச்சு எல்லா பயிரையும் குலைச்சி அந்த மண்ணை அப்படியே லெவல் பண்ணி ஒரு புல்லு பூண்டு இல்லாம ஆக்கிட்டு தான் நெல்லை கொண்டு போய் போடுறோம். நம்ம களையை புடுங்கிட்டு தான் நல்லத்தை கொடுக்குறோம். குழந்தை வளர்ப்புல தப்ப முதல்ல சுட்டி காட்டுங்க. தப்பு, கூடாது, செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இது கரெக்ட் அப்படின்றத தூக்கி கொடுத்தால் நம்ம குழந்தைகளை நன்றபடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்ல குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய இஸ்லாமிய அறிவுகளை தந்தல்வான. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, குழந்தைகளிடம் இருப்பது போல கற்றல், அதாவது அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பண்பு குழந்தைகள்கிட்ட இருக்குது. ஒரு ஆளை பார்த்து அவர் எப்படி நடந்துக்கிட்டார், நான் அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லா குழந்தைகள்கிட்டமே இருக்கு. நான் கிட்ட ஒரு மாடல், நான் இவரை போல இருக்கணும், நான் அவரை போல இருக்கணும் அப்படின்னு. நீங்க சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அதை உங்களை பார்த்து அதே மாதிரி பண்ண பார்ப்பான். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படும் போது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருந்தால் உங்க பக்கத்துல இருக்கிற குழந்தை அவன் ஆச்சரியப்படும் போது சுப்ஹானல்லாஹ் அப்படிமா. நீங்க தூசணம் பேசினா அவன் தூசணம் பேசுவான். பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல்.
ஃபாலோ பண்ணக்கூடிய மனநிலை அல்லாஹ் இயற்கையாக இயல்பாக மனித உள்ளத்துல வச்சிருக்கிறான். பெரியவங்களே அப்படி இருக்கிறாங்க. 4 படம் பார்த்தோடனே அந்த நடிகரை போல முடிய வெட்டிக்கிறான். ஒரு மெச்சு பார்த்து பிடிச்சோம்னா அதுல போட்ட டி-ஷர்ட்டை தேடி போடுறான். ஒரு அவனுக்கு விருப்பமான ஒரு ஸ்டாருடைய ஒரு ஒரு ஆக்ஷன் இவன்கிட்ட வருது. கை அப்படிங்கிறான், ஷர்ட் கொலர் அப்படிங்கிறான். ஒரு ஆளை பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தன்மை பெரிய நமக்கிட்டே வருதுன்றா குழந்தைகள்கிட்ட ரொம்ப அதிகமா வருது. அப்ப பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். இப்ப நாம என்ன யோசிக்கணும் என்றால், இந்த குழந்தைகள் எப்படி வரணும் அப்படிங்கிறத நாம நினைக்கிறோமோ நாம அப்படி இருக்கணும். நிறைய பேர் என்னன்னா, அவரு சிகரெட் அடிப்பார், பிள்ளைக்கு முன்னால அடிக்கிறது இல்லை, பிள்ளைகிட்ட தீப்பொட்டி கேட்கறது இல்லை, பிள்ளைகிட்ட சிகரெட்டை எடுக்க சொல்றது இல்லை, புள்ள பாவிக்க கூடாது அப்படி என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க ஸ்மோக்கருங்கிறது தெரிய வரும். அதை அவன் ரொம்ப விரும்புவான். அந்த வாசம் அவனுக்கு பிடிக்க தொடங்கும். ஏன்னா வாப்பாவை பிடித்தா வாப்பா கிட்ட இருக்கிற வாசம் பிடிக்கும். அந்த வாசம் சிகரெட் வாசம்ங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் எப்ப இது பாவிக்கணும், எப்ப பாவிக்கலாம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தை தேடுவான். அப்ப முதல்ல நான் இந்த பாவத்தை விடணும், நான் பண்ணக்கூடாது, நான் இந்த வார்த்தைகள் பேசக்கூடாது. பாங்கு சொன்னா என்ன வேலையா இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு நீங்க எழுந்து பள்ளிக்கு போறத உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பார்க்கணும். அப்பதான் அவனுக்கு டைமுக்கு தொழுகிறது ரொம்ப சிம்பிளா. வீட்டில் உள்ள நம்ம பெண்கள் என்ன வேலையா இருந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு சமையல் அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்த விசிட்டர்ஸோட அப்படியே இருந்துட்டு தொழணும். அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்க்கும். டைமுக்கு எங்க அம்மா தொழுதுருவாங்க, டைமுக்கு எங்களோட அம்மா தொழுதுருவாங்க. அந்த குழந்தை அப்படியே பார்க்குது. இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிகாட்டு செய்யறாங்க. குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கும் போது இகாமத்து நேரம் ஆகுது, பள்ளிவாசல், மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறா, பேர குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளைய கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. நேரமாச்சு. அப்ப பெண்கள் பின்னாடி தொலை வந்துருவாங்க. குழந்தையினுடைய அம்மாவும் தான் தொலை வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைய நீ எடுத்துட்டு போமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிள்ளை என்னோட இருக்குது, நீ போ. எல்லாரும் பள்ளிக்குள்ள வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குழந்தையோடு வந்து சஃப்களை சீர் செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, தோல்ல குழந்தையை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். சுஜூது செய்யும் போது அந்த குழந்தையை கீழே வச்சாங்க. அடுத்த ரக்காயத்துக்கு எழும்பும் போது அந்த குழந்தையை, சும்மா இருந்த குழந்தையை தூக்கி தோலை வச்சுக்கிட்டு எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை தோளில் வைத்துக் கொண்டு தொழுது காட்டுகிறார்கள் என்றால், ஏன் நம்ம வீட்டு பெண்கள் குழந்தையை வச்சுக்கிட்டு தொழ முடியாது? சாட்டி சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை இருக்குது, எப்படி தொழுறது? இப்படித்தான் தொழுறது. தூக்கி வச்சுட்டு தொழு, தோலை வச்சுட்டு தொழு, அள்ளி அணைச்சு வச்சுக்கிட்டு தொழு, தொழ முடியும். ஆக குழந்தைகளோடு நாங்கள் இருக்கும்போது குழந்தைகள் என்னவாக வர வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். மஹரி டு இஷா குர்ஆன் ஓதுறது எந்த வீட்டுல பழக்கமா இருக்கிறதோ அந்த வீட்டு குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதுவது வழக்கமாயிரும். ஓதலாட்டி என்னமோ மாதிரி இருக்கும். இப்ப போல கற்றல். அப்ப பிள்ளைகளிடம் இருப்பது போல கற்றல். நீங்க எப்படி விருந்தோம்பல் செய்றீங்க அதை செய்யணும். ஆகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நம்முடைய வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க. அந்த பெற்றோர்களை கண்டிப்பாக குழந்தைகளை எடுத்துக்கொண்டு பார்வையிட போக வேண்டும். இது நமக்காக விளைச்சல் செய்யக்கூடிய ஒரு விதை. நம்ம வயதான தாய் தகப்பன, நம்ம மனைவியுடைய தாய் தகப்பன நம்ம பிள்ளைகளோடு போய் சந்தித்து அவர்கள் வயது போன நிலையில் சில நேரம் திட்டுவார்கள். அப்போது சிரித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு மருந்து எடுத்தீங்களான்னு கேட்டு உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தலையை தடவி நெத்தியில முத்தம் கொடுத்து வாரம் பாப்பாண்டு திரும்பி வாங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த புள்ள சேவை செய்யக்கூடிய குழந்தையா இருக்கு. சில நேரம் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க புருஷன் முன்னாடி பேசிட்டு இருப்பீங்க, சனியன் சாகுது இல்ல, ஒரு நன்றி கட்டவடி உங்க அம்மா உங்க வாப்பா இருக்கானே, அவன் தாண்டி எனக்கு உலகத்திலேயே எதிரி, உன்னை அப்படியே சாவடிக்கணும் போல இருக்கடி. புள்ள கேட்டுட்டு இருப்பான். அந்த குழந்தைக்கு வயதானவர்களை பிடிக்காது. உங்களுக்கும் வயதாகும், நாளைக்கு உங்களையும் அதுக்கு பிடிக்காது. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட இருப்பது போல கற்றல். தயவு செஞ்சு குழந்தைகளோடு போய் குடும்பத்தில் உள்ள ஏழைகளை, வயசானவர்களை, நெருக்கமானவர்களை, நண்பர்களை சந்தித்து நல்ல பேச்சு பேச பழகினால் உங்க குழந்தைக்கு அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எனவே ஸ்கூல்ல படிக்கிற பாடம் ஒரு பட்டத்துக்கும் பேப்பருக்கும் தான்.
நாம படிச்சு கொடுக்கிற பாடம் அது கபரு வரைக்கும் போகும். பள்ளிக்கூடம் நம்ம தான், நம்ம வீடு தான் ஸ்கூல், நம்ம வார்த்தைகள் தான் லெக்சரிங், நம்ம ஆக்டிவிட்டிஸ் தான் ஒயிட் போர்டு. நாம படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளிடம். இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கவும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.